வணக்கம் குருஜி. வணக்கம் சார். சித்திரை மாதம், அதாவது தமிழ் வருட பிறப்பு முதல் மாதம், பொதுவான ஒரு கிரக நகர்வுகளை பற்றி சொல்லிடுங்க. சித்திரை மாதம் அப்படிங்கும் போதே அந்த நீங்கள் சொன்ன மாதிரி சூரிய பகவானோட பயிற்சி வந்துடும். ஏன் அப்படின்னா ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா எந்த கிரகங்கள் அப்படிங்கும்போது நம்ம பூலோகத்தில் இருக்கிறதுனால தான் இந்த பூமி வந்து நீள்வட்ட பாதையில் சுற்றுறதுனால தான் இந்த சூரிய பயிற்சி இதெல்லாம், செவ்வாய் பயிற்சி, சுக்கிர பயிற்சி இதெல்லாம். அந்த வகையில் இந்த சூரிய பகவான் மிக அற்புதமாக இதுவரைக்கும் மீன ராசியில் சனி பகவானோட சஞ்சரிச்சிருந்தார். உங்களுக்கே தெரியும் சனி பகவானும் சூரிய பகவானும் பகை. அப்போ அந்த இதுலேயே கூட ஒரு மாதம் இது பண்ணி உலக அளவில் பிரச்சனைகள், எல்லார் வீட்லேயுமே பிரச்சனைகள் கொஞ்சம் ஓரளவுக்கு ஓடிக்கிட்டு இருந்தது. இப்போ இந்த சூரிய பகவான் அற்புதமாக 14/4/2026 14/5/2026 வரைக்கும் கிட்டத்தட்ட 31 நாட்கள் அவர் வந்து மேஷ ராசிக்கு வர்றார். இந்த மேஷ ராசிங்கிறது காலச்சக்கர தத்துவத்தின்படி முதல் ராசி. அங்கே தான் சூரிய பகவான் அற்புதமாக உச்சமடைகிறார். மேஷ ராசியில் உச்சமடைந்து என்னென்ன பலாபலங்களை நம்ம கொடுக்க போகிறாருங்கிறத பற்றி நம்ம இப்போ தெளிவாக டிஸ்கஸ் பண்ணுவோம். கன்னி ராசிக்காரர்கள் எவ்வளோ அடித்தாலும் தாங்கக்கூடியவர்கள், அந்த அளவுக்கு தைரியமான அவங்க, ரொம்ப தைரியம் இவங்கள மாதிரி. ஏன்னா ஒரு சனி தசைன்னு ஒன்று அட்டன் பண்ணுவாங்க இள வயசு காலத்தில், அதாவது மத்தியம வயசில். ரொம்ப பெரிய இது அது. இத்தனைக்கும் யோகாதிபதினு சொல்லக்கூடிய சனி, அவர் அடித்தே தாங்கக்கூடிய ஆள்னு பார்த்தீங்களா, அந்த அளவுக்கு கன்னி ராசிக்கு தைரியமானவர்கள். இந்த தைரியமான கன்னி ராசிக்காரர்களுக்கு இந்த சித்திரை மாதம் ராசிக்கு 8ஆம் இடத்துக்கு வரார். ராசிக்கு கன்னி ராசிக்கு வந்து 8ஆம் இடத்துக்கு, இது வரைக்கும் 7ஆம் இடத்துல சனியோடு இருந்தார், இப்போ 8ஆம் இடத்துக்கு பயிற்சி ஆகிறார். விரையாதிபதினு சொல்லக்கூடியவர் சூரியன். இது எப்படி இருக்கும் இந்த மாதத்தில்? ஒரு நல்ல ஒரு மாற்றங்களை கொடுக்கக்கூடிய மாதமாக இந்த சூரியனோட பயிற்சி. இவங்களுக்கு பார்த்திங்கன்னா இந்த கன்னிராசி அன்பர்களுக்கு நீங்கள் சொன்ன மாதிரி தைரியம் ஜாஸ்தி. ஆனால் நிறைய பேருக்கு உடல் ஆரோக்கியம் பாதிக்கப்பட்டிருக்குங்க. நிறைய பேர் ஒரு ஹாஸ்பிட்டல் போயிட்டு ரெக்கவர் ஆகி வந்திருக்காங்க. சில பேர் கொஞ்சம் ஒரு இதில் தான் இருக்காங்க. ஏன் அப்படின்னா இவங்களுக்கு கண்டக சனி போயின்னு இருக்கு. 7ஆம் இடத்துல ஜென்ம ராசியை பார்த்துட்டு இருக்கார். என்ன இவங்க உடல் ஆரோக்கியத்தில் கவனமாக இருக்க மாட்டாங்க. என்ன ஜாலியோ ஜிம் காணங்கிற மாதிரி ஜாலியாக இருப்பாங்க. அதில் தான் பிரச்சனையே வருது. என்ன உடல் ஆரோக்கியம் நல்லபடியாக இருக்கணும்னா இவங்க உணவு கட்டுப்பாட்டை ஆரம்பத்துலேருந்தே கரெக்ட் பண்ணிட்டு இருந்தாங்கன்னா இவங்களை எதுவுமே டச் பண்ணாது. ஆனால் இப்போ கண்டக சனி கொஞ்சம் இதாக இருந்தனாலே வாழ்க்கை துணைக்கும் பிரச்சனை, இவங்களுக்கும் பிரச்சனை. 7ஆம் இடத்துல சனி இருந்தால் வாழ்க்கை துணைக்கு பிரச்சனை. நண்பர்களை விட்டுருங்க. ஏன்னா நண்பர்கள் வந்து நம்ம நண்பர்கள் கொஞ்சம் கோபமாக பேசினா கூட நம்மளை அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போயிடுவாங்க. ஆனால் சில இடத்துல பிரச்சனையே வெடிக்குது பாருங்கள். நண்பர்களுக்குள் தகராறு, நீங்கள் பேப்பர் பார்த்தீங்கன்னா தெரியும் அந்த மாதிரிலாம். ஸோ அந்த மாதிரிலாம் இருந்திருக்கு. சரி, இப்போ இந்த சனி பகவான் வந்து கண்டக சனியாக இருந்தால் கூட சூரியனும் சேர்ந்த உடனே போன மாதம் பார்த்திங்கன்னா நெருக்கடி அப்படி தான் இருந்தாங்க. ஒன்றுமே பண்ண முடியல. ஏதோ இவங்க ராசிநாதன் புதன்கிறதுனால சமாளிக்கிறாங்க அறிவு. ஏன்னா எங்கெங்கே நம்மளோட இது என்ன பவர் செல்லுமோ அங்கே தான் நம்ம அந்த பவரை காமிக்க முடியும். சாதாரணமாக காமிக்க முடியாது. இப்போ இங்கே இருக்கிற ஒரு எம்எல்ஏ, தமிழ்நாட்டு எம்எல்ஏன்னு வச்சுக்கோங்க, அவங்க இங்கே தான் இதே அவங்க ஒரு வேற ஸ்டேட்டுக்கு போயிட்டாங்க அப்படின்னா அங்கே இருக்கிற ஒரு இது முன்னனுமதி பெற்று இருந்தால் தான் அங்கே போய் இவங்க வீரத்தை காமிச்சா ஒன்றும் பண்ண முடியாது. அது மாதிரி இவங்க ராசிநாதன் புதன்கிறதுனால ஏதோ சமாளித்தாங்க, இல்லைன்னு சொல்ல முடியாது. பட் இப்போ இந்த சூரியன் சனி பகவானை விட்டு விலகிறது ரொம்ப சிறப்பு தான், பரவாயில்ல. ஆனால் அவர் வர இடம் அஷ்டமத்து அஷ்டமத்தில் உச்சமடைகிறார். 8ஆம் இடம். என்ன அவர் அங்கே இருந்துட்டு 2ஆம் இடத்தை பார்க்குறாரு வேற சூரியன். என்ன ஜென்மராசியை சனி பார்க்குறாரு, 2ஆம் இடத்தை இது பார்க்குறாரு. அப்புறம் ஆனால் இதில் ஒரு பெரிய விசேஷம் என்னென்னா குருவும் பார்த்துட்டு இருக்கார். அதனால தான் இவங்க சமாளிக்கிறாங்க. சரி பரவாயில்லை அப்படின்னு. அப்போ இந்த அஷ்டமஸ்தானத்துக்கு வரக்கூடிய சூரிய பகவான் இவங்களுக்கு நன்மை தரணும் அப்படின்னா இவங்க 2 விஷயத்தில் கவனமாக தான் போகிறோம். உடல் ஆரோக்கியம், பேசுகிற வார்த்தைகள். ஏன்னா உஷ்ணத்தை கிளப்பி விட்டுருவார். என்ன அப்போதான் பிரச்சனை வரும் 8ல் வரும்போது. ஆமாம், பிரச்சனையை கிளப்பி விடுவார். ஏன்னா நம்ம பேசுறது தான் பிரச்சனையாக வரும். என்ன இப்போ கூட பாருங்கள், நிறைய டிவி சேனலில் எல்லாம் பேசுகிறாங்க, வேறு ஏதோ பேசும்போது தான் பிரச்சனை வந்துடுறது. ஸோ பேசுகிற வார்த்தைகளில் இவங்க கவனமாக இருந்தால் போகிறோம். உடல் ஆரோக்கியத்தில் கவனமாக இருக்கணும். இது 2 இருந்தாலே போகிறோம். விரையாதிபதி 8ல் போய் மறையிறது சுப விரயங்களுக்கு இருக்குமா? ஆமாம், நல்லதா? கண்டிப்பாக. ஏன்னா விரையாதிபதி அப்படிங்கும்போதே அவர் 8ல் மறையிறார், பரவாயில்லை. அதுக்கு தான் நான் சொன்னேன், உடல் ஆரோக்கியத்தில் மட்டும் கவனமாக தான் போகிறோம். மற்றபடி இவங்களுக்கு சுப விரயம் தான் கண்டிப்பாக கிடைக்கும். ஏன்னா இவங்களுக்கு பெரிய ஆறுதல் என்ன தெரியுமா, இவங்களுக்கு இந்த சர்ப கிரகங்கள்னு சொல்லக்கூடிய இந்த பாம்பு கிரகங்கள் தான் ரொம்ப அற்புதம். ஏன்னா 6ஆம் இடத்துல ராகு, 12ஆம் இடத்துல கேது. அப்போ கெட்டவன் கெட்டில் கிட்டிடும் ராஜயோகம் அதுதான் ஓடின்னு இருக்கு இவங்களுக்கு. ஸோ சமாளிச்சுக்கிட்டு இருக்காங்க.
ஓகே, நல்ல விஷயம். இப்போ அந்த கன்னிராசிக்காரர்களுக்கு திருமண ரீதியாக ஏதாவது ஒரு ஏற்றத்தை பார்க்கலாமா? ஏன்னா 7ஆம் இடத்துல சனி, அவரோட பார்வை நேரடி பார்வை ராசிக்கு விழுந்து நிறைய பேருக்கு வந்து காலதாமதம் பண்ணியிருக்கு திருமண ரீதியாக. கிட்ட வந்து திருமணம் கூடி வர டைமில் கட்டாயிருக்கு. கட்டாயிருக்கு மீன்ஸ் என்னன்னாக்கா, ஒரு சில பேருக்கு வந்து நிச்சயிக்கப்பட்டு நின்று இருக்கு. ஒரு சில பேருக்கு பார்த்தீங்கன்னாக்கா தடை. இப்போ அப்போன்ட்டு அப்படியே போயிட்டே இருக்குது. எப்போ தான் திருமணம் அப்படின்ற மாதிரி ஒரு கேள்வி எல்லாம் இருக்குது. இப்போ திருமணம் கூடி வருமா? ஏன்னா விரையாதிபதி ஒரு சுப விரயத்தை கொடுக்கலாம் இல்லையா 8ஆம் இடத்துக்கு போகும்போது. கண்டிப்பா அதனால ஒரு திருமணம் அப்படிங்கிறது சூரியனோட உச்ச வீட்டில் போய் உட்காரும்போது கிடைக்குமா? கண்டிப்பா. ஏன்னா விரையாதிபதி மறைவு ஸ்தானம் அப்படிங்கும்போதே குரு வந்து 2ஆம் வீட்டை பார்த்துட்டு இருக்கார். சூரியன் பார்க்கறது கூட அடுத்தது. ஆனால் குரு பார்த்துட்டு இருக்கிறதுனால இவங்களுக்கு அந்த குரு பெயர்ச்சிக்கு முன்னாடியே திருமணம் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. திருமணம் ஆகிடும் டக்குன்னு. என்ன அந்த மாதிரி ஒரு நல்ல சான்ஸ். அதே மாதிரி இந்த திருமண தடைன்னு சொன்னீங்க பாருங்கள், அதெல்லாம் விலக ஆரம்பிச்சிடும். என்ன சப்போஸ் ஏற்கனவே திருமண பந்தத்தில் இருக்காங்க அப்படின்னா குடும்பத்தை கொஞ்சம் கவனிச்சுக்கணும், அவ்வளோதான். மற்றபடி ஒன்றும் கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. இப்போ கன்னிராசி பெண்களுக்கு இந்த மாதங்கிறது எப்படி இருக்கும்? நிறைய பேருக்கு வந்து வேலை ரீதியாக பிரச்சனைகள் வந்திருக்கு. பெண்கள் மட்டும் இல்லை, ஆண்களுக்கும். குறிப்பாக பெண்களுக்கும் நம்ம சொல்லி ஆகணும். ஏன்னா அவங்களுக்கு நிறைய எதிர்பார்ப்புகள் இருக்குது. ஆண்களை விட நிறைய பெண்கள் தான் பாதிச்சிருக்காங்க. வேலை ரீதியாக பிரச்சனைகள் இருக்குது. வேலையை மாற்றலாமான்னு ஒரு ஐடியா இருக்குது. அப்படி இல்லைனாக்கா வேலையே ஒரு சில பேருக்கு போயிருக்கு. இந்த மாதத்தில் வேலை கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கா? தொழில், அதே மாதிரி தொழில் சார்ந்து ஏதாவது ஒரு முன்னேற்றம் அமையுமா? தொழில் சார்ந்து அப்படிங்கும்போதே இவங்களுக்கு இப்போ இந்த மாதம் ஓரளவுக்கு நல்லபடியாக ஒரு முன்னேற்றம் இருக்கும். இது வரைக்கும் அவ்வளோ இல்லை அப்படின்னா புதுசாக தொழில் தொடங்கக்கூடிய ஒரு வாய்ப்பு, ஏற்கனவே தொழிலில் இருக்கிறவங்களுக்கு ஒரு முன்னேற்றம், இதெல்லாம் வாய்ப்பு இருக்குது. அதேமாரி உத்தியோகத்துக்கு போகிற பெண்கள், நீங்கள் சொல்ல மாரி ஆண்கள் அப்படின்னா எல்லாம் சமாளிப்பாங்க. பெண்கள்ங்கும்போது கொஞ்சம் மென்மையானவர்கள் ரொம்ப மன உளைச்சலை கொடுத்துருக்கு பெண்களுக்கு. ஏற்கனவே பாவம் அவங்க வந்து ரொம்ப இதில் இருந்தாங்க, கஷ்டத்தில். என்னடா இது பண்ணுறது, இந்த வேலையை விட்டா, ஏன்னா வேலையை விடுறது ரொம்ப ஈஸி, ஆனால் வேறு வேலை கிடைக்கிறது தான் கஷ்டம். அது வரைக்கும் குடும்பத்தை எப்படி ரன் பண்ணுறது அப்படிங்கிற ஒரு டென்ஷன்லேயே அவங்க வந்து இந்த உத்தியோகத்தில் அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போயிட்டு இருக்காங்க. அந்த மாதிரி இருக்கிற பெண்களுக்கு இப்போ கொஞ்சம் ரிலீஸ் கிடைக்கும். ஓரளவுக்கு பரவாயில்லை அப்படின்னு அந்த ஒரு ரிலீஃப் கண்டிப்பாக கிடைக்கும். ஏன்னா அஷ்டமஸ்தானத்தில் மறைந்தாலும் விரையாதிபதி தான் மறையிறார். அப்போ கண்டிப்பாக நன்மைகள் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஓகே, கவர்மெண்ட் ஜாப் எதிர்பார்க்குறவங்களுக்கு, இல்லை புதுசாக வேலை தேடக்கூடியவர்களுக்கு, வெளிநாடு வேலை, இது மாதிரி ஏதாவது ஒரு அமையத்துக்கு வாய்ப்பு இருக்கா? ஏன்னா சூரியன் தான் 8ல் போய் உச்சமாகறாரு, விரையாதிபதி. ஆமாம், அவரே வந்து ஏன்னா செவ்வாயோட வீடு தான், கொடுக்கலாம் இல்லையா? வாய்ப்பு இருக்கா? செவ்வாய் அப்படிங்கிறதுனால சூரியனாலே அரசாங்க உத்தியோகம் அமையறதுக்கு நிறைய இருக்குது. சூரியன் பலமாக இருந்தாலே கண்டிப்பாக அவங்களுக்கு வந்து ஒரு முன்னேற்றம் கண்டிப்பாக கிடைக்கும். ஸோ இந்த அஷ்டமாதிபதி அப்படிங்கும்போது அஷ்டமாதிபதி உச்சமடைகிறார் அப்படிங்கிறது, அதாவது அஷ்டமஸ்தானத்தில் விரையாதிபதி உச்சமடைகிறார் அப்படிங்கும்போது இவங்களுக்கு வந்து செலவுகள் வேணால் கொஞ்சம் கண்ட்ரோல் ஆகும். ஓரளவுக்கு இந்த மருத்துவ செலவு இதெல்லாம் கண்ட்ரோல் ஆகும். மற்றபடி அரசாங்க உத்தியோகத்தில் இருக்காங்க பாருங்கள், அவங்களுக்குலாம் நல்ல இடமாற்றம், பதவி மாற்றம் அதெல்லாம் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. புதுசாக வேலை தேடுறாங்கன்னா நல்ல முயற்சி எடுக்கணும் கண்டிப்பாக. ஏன்னா நான் இந்த டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம், அந்த எக்ஸாம், இந்த எக்ஸாம்லாம் நல்லா படிக்கணும், நல்லா இது பண்ணணும், கான்சன்ட்ரேஷன் அதெல்லாம் கண்டிப்பாக வேணும். ஓகே, பரிகாரம், இந்த கன்னிராசிக்கு ஒரு பரிகாரம் சொல்லுங்கள். இந்த மாதம் ஃபுல்லாகவே ஒரு நல்ல ஒரு மாற்றங்களை கொடுக்கணும் அப்படின்னா என்ன பரிகாரம்? இந்த விரையாதிபதி அஷ்டமராசியில் மறைகிறார் அப்படிங்கும்போதே இவங்களுக்கு அந்த செலவுகள் கண்ட்ரோல் ஆகணும். மற்றபடி எடுக்கிற காரியங்கள் நல்லபடியாக சக்ஸஸ் ஆகணும் அப்படின்னாக்கா கண்டிப்பாக இவங்க முதல்ல பெருமாள் வழிபாடு பண்ணணும். ஏன்னா பெருமாள் அப்படின்னாலே தாயார் அங்கே வந்துடுவாங்க, மகாலட்சுமி. ஸோ இவங்களுக்கு எப்போவுமே வருமானம் ஓரளவுக்கு நல்லபடியாக இருக்கும். ஆனால் நிறைய பேருக்கு வருமானம் வந்திருக்கு, இல்லைன்னு சொல்ல முடியாது. ஆனால் அதை அனுபவிக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு அவங்களுக்கு கிடைக்கல. அந்த மாதிரிலாம் நிறையவே இருக்குது. அப்போ இவங்களுக்கு இந்த மகாலட்சுமி தாயாரோட அருள் கண்டிப்பாக கிடைக்கும். ஸோ பெருமாள் வழிபாடு பண்ணுறது ரொம்ப விசேஷம். அடுத்தபடியாக இவங்க எப்போவுமே சூரிய வழிபாடு பண்ணுறது ரொம்ப ரொம்ப விசேஷம். அப்போ தான் இந்த விரயங்கள் நமக்குள்ளே கட்டுப்பாட்டுக்குள்ளே வரும். அதனால் இந்த ஞாயிற்றுக்கிழமை கோதுமை தானம் பண்ணுறது ரொம்ப விசேஷம். யதாசக்தி யதாகிரண்யம், நம்மளால் என்ன முடிகிறதோ அதை தானம் கொடுக்கறது ரொம்ப ரொம்ப விசேஷம். இது இவங்க பண்ணினாலே இந்த விரையாதிபதி அஷ்டமராசியில் மறைந்தாலும் நிறைந்த ஒரு முன்னேற்றத்தை கண்டிப்பாக கொடுப்பார் என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி. நன்றி.